இப்போது இந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிறா. அவன் தம்பியும் ஸ்கூல் தான் படிக்கிறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய கடன். ஆனால் அவங்க நல்லா தான் இருந்தாங்க. இந்த அவங்க அப்பாவோட குடியினால் நிறைய கடன் ஆயிட்டு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. அவங்க பண்ண பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆயிட்டு ஊரை விட்டு போகிற நிலமை வந்துட்டு ஒரு பொண்ணு தன்னோட கணவரை கூட்டிகிட்டு ஊரை விட்டே போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒவ்வொரு ஊராக போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அம்மா அடைச்சிட்ருக்காங்க. இந்த நிலமையில இந்த தம்பியும் அந்த அக்காவும் தன்னோட பாட்டி வீட்டில், அதாவது அவங்க அப்பாவோட பாட்டி வீட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தாய் பாசம், தந்தை பாசம், குடும்பத்தோட பாசம் அதெல்லாம் கிடைச்சதே இல்லை. அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ மத்தியானம் சத்துணவு சாப்பாடு, பாட்டி கையால் கிடைக்கிற ஒரு ரூபாய் 2 நேர கஞ்சி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அவங்களோட பாசம், அது மட்டும்தான். அக்கம் பக்கத்தில் இருக்க 1 2 நல்ல சொந்தக்காரங்க மட்டும் அவங்கள ஏற்றுப்பாங்க. சிலவங்க அந்த பிள்ளைங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்படி தாங்க கஷ்டப்பட்டு ஊரை விட்டு ஓடுற ஒவ்வொரு குடும்பத்தோட நிலைமையும் அவங்க பிள்ளைகளோட நிலைமையும் இப்படி தான் இருக்குது. இப்படி தான் அவங்க 1 to 5th வரை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6th போகிறாங்க. 6th போகிறப்போ அக்காவை ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் தம்பியையும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறாங்க. ஏன்னா பாட்டிக்கு வயசாகிட்டு அவங்களால நல்லா பார்த்துக்க முடியாது, அவங்களால எஜுகேஷனும் பார்த்துக்க முடியாது. அதே மாதிரி அது ஒரு பொட்டை பிள்ளை, அதை நம்ம எப்படி சேஃபாகவும் பார்த்துக்கணும். அதனால் அதை கவனமாக கருத்தில் கொண்டு அவங்க ஹாஸ்டலில் சேர்த்து விடுதாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, தம்பியும் சரி அக்காவும் சரி